ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கூமாப்பட்டி. எங்கள் கூமாப்பட்டியை சுற்றி பார்க்கலாமா? வாங்க சுற்றி பார்க்கலாம். இதுதான் கூமாப்பட்டியில் வயக்காடு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பச்சை பசேர்னு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் காலையில் மலைச்சாரல் அப்படியே சாரலோட இந்த வயல்வெளியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுதான் எங்கள் ஊர் கூமாப்பட்டி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சு வயல்வெளியில் ஒரு டிரைவிங் போயிட்டு அது அந்த சாரல் விழுகும்போது போகும்போது இருக்கிற சுகமே தனிங்க. அவ்வளோ அழகாக இருந்தது எங்கள் ஊர். இது ஒரு குட்டி கேரளான்னு கூட சொல்லலாம். அப்படிதான். இதோ அந்த தெரியுதுல ஒரு பில்டிங் தெரிஞ்சதா? அது வந்து எங்கள் ஊர் ஃபேமஸான டாக்டரோட கிணறு. அதை அதை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க கூமாப்பட்டியில். பால்சாமி டாக்டர் அவர் பேர். எப்படி சூப்பராக இருக்கா பாருங்க. அவர் ஒரு கவர்மெண்ட் டாக்டர், ஓகேவா? அவரோட தோப்பில் இருக்கிற அந்த இதுதான் கூமாப்பட்டி, வத்திரா இருப்பு. இங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள அந்த கிணறு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஓகே. பால்சாமி கிணறுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாக மழைங்க, நல்ல சரியான மழை. இந்த மழை பெய்கிறது விவசாயிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. எல்லா ஊருமே விவசாயம் பண்ணுற எல்லா ஊருமே அவ்வளோ அழகு. கூமாப்பட்டி மட்டும் இல்லை, எல்லா ஊருமே அழகு தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர். ஓகே பாருங்க. மழையும் கூமாப்பட்டியும் இயற்கையும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. இதில் ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் கூமாப்பட்டியில் சரியான மழைங்க. நல்ல ஒரு 3 நாள் சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த தங்கப்பாண்டி ப்ரோ சொல்லுவார்ல, ஏங்க நவம்பர் மாதம் கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படிம்பார்ல. இப்போ மழை பெய்கிறதுனால 2 கம்மா சொல்லுவாங்கள்ல, கம்மாய் அது நல்லா நிறைஞ்சிருக்கும். நடு ரோட்டில் 2 பக்கமும் கம்மா இருக்கும். அது கம்மா நிறைஞ்சு தண்ணியெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறார் நவம்பர் மாதம் வாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நவம்பர் மாதம் பார்க்க இன்னும் ஊர் சிறப்பாக இருக்கும். கூமாப்பட்டினாலே சிறப்பு. இதில் இன்னும் கொஞ்சம் சிறப்புனா நவம்பர் மாதம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குமா, அதை பார்க்குறது தனி அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எங்கள் ஊர் எப்படி இருக்குது சொல்லுங்க. எங்கள் ஊர் பிடிச்சிருந்தா என்ன லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.